கெந்திங் மலை சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது கோல்டான வெதர், தீம் பார்க் அண்ட் நேச்சர் தான். ஆனால் அதையும் தாண்டி கெந்திங் ஹைலண்ட்ஸில் அமானுஷயமான ஒரு இடம் இருக்குது. அதுதான் ஆம்பர்காட். இந்த ஆம்பர்காட் பார்த்தீங்கன்னா ஒரு ரிசார்ட் மற்றும் ரெசிடென்ஸ். இது 1996 திறக்கப்பட்டது. ஆரம்ப காலகட்டத்தில் கெந்திங்கை சுற்றி பார்க்க வரவங்க பலர் இங்கே தான் தங்குவாங்க. அப்போது கெந்திங்க்கு வர டூரிஸ்டில் சிலர் கெசினோவில் போய் விளையாடுபவர்களாக இருப்பாங்க. அதில் சிலர் தன்கிட்ட இருக்கிற மொத்த பணத்தையும் இழந்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இந்த ஆம்பர்காட் கீழே குதித்து தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இன்னும் சிலர் தூக்கு மாட்டியும் இறந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அப்போ நடந்த எக்கனாமிக் கிரைசிஸ்னால அந்த ஆம்பர்காட் டெவலப்பர் பேங்க்ரப்ட் ஆயிட்டாரு. அதனால இந்த ஆம்பர்காட்டை சரியாக பராமரிக்கவும் முடியாமல் போனது. ஸோ சரியாக பராமரிக்கப்படாத ஒரு இடம் ப்ளஸ் பல தற்கொலைகள் சேர்ந்தா என்ன நடக்கும்? இந்த இடம் ஒரு ஹாண்டட் பிளேஸாக மாறிடுச்சு. இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, இந்த இடத்துல இப்போ வரைக்கும் நம்ம ரூம் புக்கிங் சைட்ஸ் மூலமான அந்த ரிவ்யூஸ் எல்லாம் நம்ம படித்து பார்க்கும்போது எல்லோரும் சொல்கிற ஒரு விஷயம், திஸ் பிளேஸ் இஸ் நாட் சேஃப் டு ஸ்டே. பின்னாடி யாரோ நம்மளை கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குமா, திடீர்னு யாரோ அழுவுற மாதிரி கேட்குமா. குறிப்பாக 17வது மாடிக்கு யாரும் போயிடாதீங்கன்னு. நீங்கள் இங்கே ரூம் புக் பண்ணி தங்குவீங்களா?